போறீங்கன்னு சொன்னால் அதான் காரணம் என்னன்னா படிக்கிறார்கள் தான் மிஞ்சிடும் மத்தாக்கள் எல்லாம் பெய்த்தாச்சு. சரியா அந்த ஜோக் அடிச்சு கொண்டு சும்மா விளையாடி கொண்டு இருக்கிற கிளாஸஸ் போகலாம் உங்களுக்கு. அங்க போனா படிக்க தேவையில்ல சும்மா ஆத்துல இருந்துட்டு வந்துடலாம். சரி இப்ப நாங்க வருவோம் புதிய யூனிட்டுக்கு. புதிய ஒரு ஃபைல் ஸ்டார்ட் பண்ணணும்னா சரி நாங்க புதிய ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னு சொன்னா தலைப்பிடுங்க தாவரக்களம் விலங்கு களம். சரி இதுவும் ஒரு ஆகவே சின்னதொரு யூனிட் ஒன்று தான். இது குயிக்கா முடிஞ்சிடும். மேபி இன்றைக்கு எங்களுக்கு பாதிக்கு கூட முடிச்சிடலாம். சரி நான் ஒரு கதை சொல்ல போறேன். கதைன்னு சொன்னா இனி குயிக்காக முடிச்சிடலாம். இன்னொரு கதை சொல்ல போறேன். என்ன கதைண்டா முதலாவது இப்ப ஒரு காலம் சரியா என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எத்தனை 1600 கணக்குல அதாவது 17ஆம் நூற்றாண்டுல 1665ஆம் ஆண்டு. இப்ப அது வரைக்கும் ஆட்களுக்கு களம்னு சொல்லி ஒன்று இருக்கிறது தெரியும் ஆட்களுக்கு. சரியா இப்ப மனுஷன் எடுத்தா மனிதன் இருக்கிற மனிதன் எதால் ஆக்கப்பட்டன்னு சொல்லி ஒரு கருத்து தானே. சரியா மனிதன்ன்றது வந்து மனிதனுக்கு என்னென்னலாம் ஈக்குது மனிதன்ல எப்படி அந்த தொழிற்பாடுகள் நடக்குதுன்னு சொல்லி அந்த அந்த டைம்ல தான் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு வர அந்த அந்த டைம் வரைக்கும் களம்னு சொல்லி ஒன்றிக்கிறது ஆட்களுக்கு பெருசா ஐடியான்னு படல. சரியா அப்படின்னா சில விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கலாம். ஆனா அது ஒரு டாக்குமெண்ட் அது ஒரு ஒரு விஷயமா உலகத்துக்கு இன்னும் ஃபேமஸா தெரியும் ஆட்களுக்கு களம்னு சொல்லி ஒன்றிக்கிறது. சரியா அந்த டைம்ல தான் ஒரு விஞ்ஞானின்னு வர ரொபர்ட் ஹூக்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி. ரொபர்ட் ஹூக்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி வந்து அவர் வந்து ஒரு தாவரவியலாளர். சரி எப்படின்னால் அவர் வந்து காடுகளுக்கு எல்லாம் போய்த்து தாவரங்களை பத்தி ஆய்வு செய்யற ஒரு மனுஷன். அவர் ஒரு காடு வழியே நடந்துட்டு போற நேரம் சரியா காடு வழியே நடந்துட்டு போற நேரம் ஓக் மரம் தெரியுமா? ஓக் மரம்னு சொல்லி ஒரு மரம் நிக்குது. சரியா உங்களுக்கு வேணா நீங்க இன்டர்நெட்ல அடிச்சு பாருங்க. ஓக் ட்ரீன்னு அடிச்சா வரும் உங்களுக்கு. சரியா அந்த மரம் ஒன்று நிக்குது ஒரு ஒரு ஆத்துக்கு பக்கத்துல. சரியா அந்த மரத்தை அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த மரத்தை பார்த்து கொண்டே இருக்கக்குள்ள அந்த மரத்துல இருந்து ஒரு துண்டொண்டு கலண்டு அந்த அந்த தண்டுல இருந்து மரத்துல தண்டுல இருந்து ஒரு துண்டொண்டு அந்த ஆத்துல விழுந்து அப்படியே வருது அவரோட பக்கத்துக்கு. சரியா வரக்குள்ள அவர் என்ன செய்யறாரு அதை கண்ட உடனே அந்த அதுல அந்த அந்த மரத்துண்டுல இருந்து ஒரு சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டு அந்த டைம்ல அவரு ஒரு நுணுக்கு காட்டியை கண்டுபிடிச்சிருந்தாரு. சரியா அவரல்ல உண்மையிலே நுணுக்கு காட்டியை கண்டுபிடிச்சது இவர் அல்ல. நுணுக்கு காட்டியை கண்டுபிடிச்சவர் இவருடைய தான் பெயர். சரி இவருடைய தான் பெயர் என்டன் வேன் லீவன் ஹூக்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி. இவரோட பேர் ரொபர்ட் ஹூக். அவரோட பேர் வந்து என்டன் வேன் லீவன் ஹூக். சரியா ரெண்டு பேரும் ஹூக் தான். என்னதுக்கு அப்படி பேர் வச்சாலும் தெரியும். அந்த டைம்ல கொஞ்சம் ஃபேஷன் போல அந்த ஹூக்னு பேர் வைக்கிறது. சரியா அப்ப என்ன செஞ்சிடாண்டா நுணுக்கு காட்டியில கொண்டு போயிட்டு உடனே பாத்திக்கிறார். சரி அந்த அந்த துண்டு அந்த மரத்துல துண்டு எடுத்துட்டு போயிட்டு நுணுக்கு காட்டியில வச்சு பாத்திக்கிறார். பாக்குற நேரம் அவருக்கு கிட்டத்தட்ட இப்படி ஒரு தோற்றம் நுணுக்கு காட்டிக்குள்ள விளங்கிக்குது. அப்படின்னா இப்படி இந்த பாருங்க நுணுக்கு காட்டிக்குள்ள அவருக்கு இப்படி சின்ன இப்படி ரூம்ஸ் மாதிரி அறைகள் ரூம் மாதிரி சின்ன 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 இப்படி பாக்ஸ் 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 அப்படின்னா விளங்கிக்குது அவருக்கு. இப்ப ஒரு பலகையை சும்மா பாக்குற நேரம் எங்களுக்கு பலகை தான் விளங்கும். ஆனா நுணுக்கு காட்டி கீழே பாக்குற நேரம் அந்த பலகையில் இருக்கிற கலங்கள் எல்லாம் விளங்கும் தான் எங்களுக்கு. பலகை கலங்களால தான் ஆக்கப்பட்டிக்குது. தாவர கலங்களால தான் பலகை ஆக்கப்பட்டிக்குது. அப்ப அந்த கலங்கள் எல்லாம் அவருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிக்கிறார். சரியா கண்டோடனே அவருடைய பாஷால அவர் ரூம்னு தான் சொல்லிக்கிறாரு. அவருடைய பாஷால அந்த ரூமுக்கு சொல்ற வந்து அவர் அவர் வந்து ஒரு லத்தீன் மொழியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. அப்ப அவருடைய மொழியில வந்து ரூமுக்கு சொல்ற செல்லுன்னு சொல்லி செல்.
அப்ப அவர் சொன்னாரு இந்த ஒரு பாக்ஸுக்கு அவர் பேர் வச்சாரு செல்லுன்னு சொல்லி. அதான் முதலாவது களம்னு சொல்லி முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த விஞ்ஞானியால தான். அப்ப ராபர்ட் ஹூக் தான் முதலாவது களத்தை பத்தி களம்னு சொல்ற அந்த பதத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தது இந்த விஞ்ஞானி. அதுக்கப்புறம் நிறைய விஞ்ஞானிகள் வந்தாங்க. நிறைய விஞ்ஞானிகள் அந்த களத்துள்ளுக்கு போயிட்டு ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. களத்துள்ளுக்கு என்னென்னலாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய விஞ்ஞானி அதுல வந்து 3 விஞ்ஞானிகள் முக்கியமா சொல்றோம் நாங்க. இந்த 3 விஞ்ஞானிகளோட பேரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒன்று வந்து ஸ்லைட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. சரியா? ஸ்லைட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. கொஞ்சம் ஸ்லைடன். சரியா? ஸ்லைடன் சொல்லக்கூடிய விஞ்ஞானி. நான் பேர்லாம் தாருனேன். ஒன்று எழுத வேணும் நீங்க. நான் தாரு. நோட்ல தாரு. இன்னொரு விஞ்ஞானி வந்து வர்க்கவுன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி. புள்ளில் இந்த வந்து வேர்ச்சவுண்டு வாசிக்கிறல்ல. வர்க்கவுன்னு தான் வாசிக்கிறது. சரியா? வர்க்கவுன்னு தான் வாசிக்கிற ஆட்கள் வேர்ச்சவு வேர்ச்சவுன்ற. வர்க்கவுன்னு தான் வாசிக்கணும். அப்ப வர்க்கவுன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி. அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார். அவரோட பேர் என்னன்னு சொன்னா வர்க்கோ அடுத்து வந்து ஷுவான். ரெண்டு பேர் யாஃபம் நிக்கிறோம் இல்ல. சும்மா அந்த வெக்கேஞ்சலையா அப்துல்லா அப்துல் ரஹ்மான். ஓகே. இப்ப இவங்க வந்து 3 பேரை வச்சுக்கிறேன். இப்ப இந்த ஆள் 3 பேர் தான் எங்களுக்கு முக்கியமான விஞ்ஞானிகளை. ரைட். முதலாவது பார்ப்போம் ஸ்லைடன். ஸ்லைடன் வந்து உண்மையிலே இவர் ஒரு ஜூலஜிஸ்ட் வந்து. ஜூலஜிஸ்ட் இல்ல சாரி. இவர் வந்து ஒரு பொட்டனிஸ்ட். இவர் தான் ஜூலஜிஸ்ட். யாரு? ஷுவான்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி. இவரை சம்பந்தமா நாங்க ஏ லெவல்ல நல்ல டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி தருவேன். இன்னைக்கு ஏ லெவல் உண்மையிலே ஏ லெவல் உங்களோட உங்களோட தாத்தமாருக்கு தாத்தமார் உங்களோட சூப்பர் சீனியர்ஸ் இப்ப ஏ லெவல் செஞ்சிருக்காங்க தானே. கிரேட் 12 கிரேட் 12 உங்களோட தாத்தமாருக்கு நான் தான் படிச்சு கொடுத்துருக்கிறேன். இந்த ஏ லெவலுக்கு போனா இப்படி எல்லாம் நாங்க படிக்கணும் களம் எல்லாம் வரைஞ்சி. நான் ஏ லெவல் கிளாஸ் வைக்கிறதானே. இந்த பாருங்க இப்படி எல்லாம் படிக்கணும் நாங்க. ஏ லெவல்ல வந்து தாவரக்களம் விலங்குக்களம்ன்றது 38 பக்கம். எங்களுக்கு ஒரு 3-4 பக்கத்துல முடிஞ்சிடும். அப்போ ஓ லெவல் எவ்வளவு சின்னதுன்னு பாருங்க. ஏ லெவலுக்கு போனா எவ்வளவு படிக்க வேண்டியதுன்னு பாருங்க. ஆனா படிக்கலாம். சரியா? என்கிட்ட படிச்சா உங்களுக்கு பயாலஜி எல்லாம் உங்களுக்கு வேற லெவலா விளங்கும். சார், சொல்லுங்க. ஜென்சன்ற ஒருத்தனை உனக்கு காட்டிய கண்டுபிடிச்ச யாரு? ஜென்சன். இல்ல இல்ல. நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா வித்தியாசமான பெயர்கள் வரும். ஆனா வந்து உண்மையிலே நுணுகு காட்டின்றது வந்து ஒரே அடிக்க இதுதான் நுணுகு காட்டின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஒருத்தர் தந்துட்டு போகல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் ஒன்று வந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணினாங்க. இப்படி இப்படி வந்து வந்து வந்தா வந்த. அப்ப யாரு இப்போ இவரை பார்த்து இவர் தான் கண்டுபிடிச்சேன்னு எங்களுக்கு சொல்லலாம். சரியா? என் உண்மையிலேயே அது வந்து பெரிய டீம் ஒன்று சேர்ந்து டீம்னு சொன்னா இப்படி ஒரு காலத்துக்கு ஒரு விஞ்ஞானி வார அவர் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்டு போற. இன்னொரு காலத்துக்கு இன்னொரு விஞ்ஞானி வந்து அவர் கண்டுபிடிச்சதை கொஞ்சம் டெவலப் பண்ணி புதுசா என்ன சரி ஒன்று கொண்டு வர. இப்படித்தான் நுணுகு காட்டி வந்தது எல்லாமே முழு நுணுகு காட்டியும் மொத்தம் முழுசு தந்துட்டு போகல எங்களுக்கு உலகத்துல வந்து. சரி, அதனால நிறைய பேர்கள் உங்களுக்கு இன்டர்நெட்ல வரலாம். என்டன்வன் லிவன் புக் தான் எங்களுக்கு ஏ லெவல்ல தந்திக்கிறது. ஏ லெவல் புக்ல எங்களுக்கு தந்திக்கிறது என்டன்வன் லிவன் புக் தான். சரியா? நீங்க பாருங்க இன்டர்நெட்ல எல்லாம் நீங்க வெறும் வித்தியாசமான பேர்களை பார்க்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஓகே. இப்ப பாருங்க ஸ்லைடுன்னு சொல்றது பொட்டனிஸ்ட்னு சொல்ல. பொட்டனிஸ்ட்னு சொன்னா தாவரவியலாளர். இவங்க தாவரங்களை பத்தி ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானி. அதே மாதிரி ஜூலஜிஸ்ட்னு சொன்னா விலங்கியலாளர். சரி, விலங்கியலாளர்னு சொன்னா அவங்க வந்து விலங்குகளை பத்தி ஆய்வு செய்யக்கூடிய ஆட்கள். அப்ப ஷுவான் என்ன செய்யறாரு சொன்னா விலங்குகளை பத்தி ஆய்வு செஞ்சு கொண்டு வர ஒரு முடிவு கொண்டு வராரு. விலங்குகள் எல்லாமே கலங்களால தான் ஆக்கப்பட்டிருக்குது. சரியா? இப்ப எங்களோட முழு உடம்பும் கலங்களால தான் ஆக்கப்பட்டிருக்குது. ட்ரில்லியன் கணக்கான கலங்கள் சேர்ந்துதான் எங்களோட முழு உடம்போட வடிவம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ மரங்கள் எடுத்தாலும் பெரிய பெரிய மரங்கள் எடுத்தாலும் சின்ன செடிகள் எடுத்தாலும் கொடிகள் எடுத்தாலும் எல்லா மரங்களுமே கலங்களால் ஆக்கப்பட்டதுன்றத ஸ்லைடன் சொல்றாரு. சரியா? ஒர்க் அவுண்ட் சொல்லக்கூடிய விஞ்ஞானி இன்னொரு விஷயத்த சொன்னாரு. அவர் நான் என்ன சொன்னாரு சரி பொறவு சொல்றேன். சரியா? அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா ரைட் இப்பயே சொல்றேன் நான். இல்ல அது பொறவு சொல்றேன். ஒர்க் அவுட் சொன்ன விஷயத்த பொறவு சொல்றேன். அப்ப நாங்க கொஞ்சம் எழுதி கொடுத்துக்கு நான் அவசரமா எழுதி கொள்வாங்க. இதெல்லாம் அழிச்சிட்டு நான் வாரேன். சரி, முதலாவது போடுங்க. கலம் தலைப்புண் போடுங்க. சின்ன தலைப்புண் போடுங்க. போடுங்க. 1665ஆம் ஆண்டு
ராபர்ட் ஹூக் என்ற விஞ்ஞானியால் ராபர்ட் ஹூக் என்ற விஞ்ஞானியால் களம் எனும் பதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா? அடுத்து எழுதுங்க. இவர், அந்த விஞ்ஞானிய, இவர் தக்கை கலங்களை இல்ல, தக்கை கலங்கள் வான தக்கை ஒன்றை, தக்கை துண்டொன்றை, அப்படி எழுதுங்க. தக்கை துண்டு என்னன்னு சொல்றேன்னா, தக்கை துண்டொன்றை நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானித்த போது, தக்கை துண்டொன்றை நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானித்த போது அறைகள் போன்று, அறைகள்டா ரூம்ஸ், கீழால ரூம்ஸ்னு போடுவோம், போன்று தென்பட்ட கட்டமைப்புகளை தனது மொழியில் அறைக்குரிய பதமான செல், செல் அப்படி போட்டு இங்கிலீஷ்லயும் போடுங்க, செல், அறைக்குரிய பதமான செல் எனும் பதத்தை வைத்தார். சரியா? தக்கை துண்டுன்னு சொன்னா என்ன தெரியுமா? தக்கைன்றது அந்த தாவர தண்டுகள். சரி, உங்களுக்கு தக்கைன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்துறேன் என்னன்னு சொல்லி. தாவர தண்டுகள்ல நீங்க அந்த தாவர தண்டுகள் காஞ்சி போனோடனே மேலால அந்த காஞ்ச பட்டைக்கு தானே கலண்டு இந்த துண்டு துண்டா உடஞ்சு உடஞ்சு வரும். சரியா? தக்கைக்கு நாங்க இங்கிலீஷ்ல சொல்ற பாக்குன்னு சொல்லி. இந்த பாருங்க, வெடிச்சு வெடிச்சு வருது எனக்கு காஞ்சி, இந்த துண்டுக்கு தான் சொல்ற தக்கைன்னு சொல்லி. அப்ப அந்த நான் சொன்னேனே, அவர் ஆத்துல போய் ஆத்துக்கு பக்கத்துல நின்று கொண்டிருக்க கொள்ள ஒரு துண்டு விழுந்தேன்னு சொல்லி, ஒரு தக்க துண்டு தான் பெருசா உடஞ்சு விழுந்திக்குது தண்டுல இருந்து. இது என்ன நடக்குதுன்னா, அந்த தண்டுகள் வளர வளர வர இந்த துண்டு எல்லாம் கலண்டு கலண்டு விழுது. அந்த அந்த தண்டிட அந்த வெளிப்புறம் கலண்டு கலண்டு விழும். அந்த தண்டிட வெளிப்புறத்துக்கு சொல்ற தக்கைன்னு சொல்லி. சரியா? அப்ப அந்த தக்கையத்தான் அவர் எடுத்து நுணுகு காட்டிகளை வச்சு பாத்திக்கிறார். பாக்குற நேரம் தான் அவருக்கு சின்ன அந்த ரூம்ஸ் மாதிரி கட்டமைப்புகள் தெரிஞ்சுக்குது. அந்த கட்டமைப்புகளுக்கு அவருடைய மொழியில செல்லுன்னு வச்சார் பேர். இன்னைக்கு வரைக்கும் களத்துக்கு நாங்க இங்கிலீஷ் சொல்ற செல்லுன்னு தான். சரியா? அப்ப இவர் தக்கை துண்டொன்றை நுணுக்காட்டியின் கீழ் அவதானித்த போது அறைகள் போன்று தென்பட்ட கட்டமைப்புகளை தனது மொழியில் அறைக்குரிய பதமான செல்லுனும் பதத்தை வைத்தார். சரியா? அவ்வளவுதான். அதான் அறிமுகம், அங்கதான் அறிமுகமாகுது. களம்னு சொல்றது அறிமுகமானது அதுக்கு பிறகு களத்தை பத்தி நிறைய விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு செஞ்சு வராங்க. அதுல 3 விஞ்ஞானிகளோட கொள்கைகள் தான் முக்கியம். அப்ப நீங்க போடுங்க, களக்கொள்கை. களக்கொள்கைன்னு போடுங்க. அது கீழே ஒரு நோட் போடுங்க, களக்கொள்கையை முன்வைத்த 3 விஞ்ஞானிகள்.
கொஞ்சம் இருங்க, இந்த லேப்டாப் கொஞ்சம் ஆஃப் ஆச்சு. சாரி, என்ன சொல்லி கொண்டு சொன்னாங்க? ரைட், அப்ப எழுதுங்க நீங்க. கலக்கொள்கையை முன்வைத்த 3 விஞ்ஞானிகள். சரியா, 3 பேர்ட்ட பேரையும் போடுங்க. முதல்ல எழுதுங்க. தமிழ்ல எப்படி போட்டிக்கிறாங்களோ அதே மாதிரி போடுவாங்க. ஏன்டா உங்களுக்கு வந்து சரியான உச்சரிப்புல தமிழ்ல தர மாட்டாங்க. சரியா, அதே மாதிரி நாங்க உங்களோட புக்ல எப்படி தந்திக்கிறோம் அது மாதிரி போடுவோம். போடுங்க. ஸ்லைடன். ஸ்லைடன். இங்கிலீஷாலும் எழுதுங்க, பிரச்சனை இல்ல. சரியா, அடுத்தது சுவான். தமிழ்ல தந்திக்கிற சுவான்னு சொல்லி. இங்கிலீஷ்லயும் சுவான் தான் அவருடைய அந்த உச்சரிப்பு. அடுத்து வந்து ருடோல்ஃப் வேர்ஷோ. அப்படித்தான் தமிழ்ல தந்திக்கிற. வேர்ச்சோன்னு தான் தந்திக்கிற தமிழ்ல. அது பிரச்சனை ஒன்று இல்லை, எப்படி உச்சரிக்கிறன்றது உண்மையிலே பிரச்சனை ஒன்று இல்ல. யார் எப்படி உச்சரிச்சாலும் என்ன உங்களுக்கு ஒரு நாளும் கேள்வி வராது. ருடோல்ஃப் வேர்ச்சோ என்ற பெயரை உரத்து உச்சரிக்க அப்படின்னு ஒரு கேள்வி வராது ஷூரா. உங்களுக்கு உச்சரிக்கிற எப்படி உச்சரிக்க தெரியுன்ற இலவல்ல பாக்குறல்ல, உளவுல பாக்குறல்ல, அதனால எங்களுக்கு கட்டாயம் அதை உச்சரிப்பு சரியாயிக்கணும்ன்றது அவசியம் ஒன்று இல்லை. சரி, அப்ப இதான் 3 விஞ்ஞானிகள். ஒன்று ஸ்லைடன் சொல்லக்கூடியவர், சுவான் சொல்லக்கூடிய ருடோல்ஃப் வேர்ச்சோன்னு சொல்லக்கூடியவர். இந்த 3 விஞ்ஞானிகளும் தான் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சரியா, அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு உண்மையிலே இல்ல, முந்தி எங்களுக்கு இருந்துச்சு. முந்தி நாங்க படிக்க கொள்ள ஸ்டைடன் என்ன சொன்ன, சுவான் என்ன சொன்ன, ருடோல்ஃப் என்ன சொன்னதெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. இப்ப அதொன்னும் இல்ல. கலக்கொள்கையை முன்வைத்த 3 விஞ்ஞானிகள் ஸ்டைடன், சுவான், ருடோல்ஃப் வேர்ச்சோ. இது அடிக்கடி கேட்டு வருது கேள்வி. பாடமாய்க்கிறோம் நம்ம. இந்த 3 விஞ்ஞானிகளோட பேரையும் பாடமாக்கணும். அதே மாதிரி களம் என்ற பதத்தை அறிமுகப்படுத்திய விஞ்ஞானி ரோபர்ட் ஹூக். இது மாதிரி கேள்வி எல்லாம் வருது, அதெல்லாம் சரி. இப்ப வந்து நாங்க என்ன செய்ய போறோம்டா, இப்ப இவங்க முன்வச்ச கருத்துக்களுக்கு தானே இவங்களோட தியரி. இவங்களோட தியரி எல்லாம் வச்சு களம்டா என்னான்னு சொல்லி களம் சம்பந்தமான 3 கருத்துக்கள் இருக்குது. அதுதான் சொல்ற கலக்கொள்கைன்னு சொல்லி. அப்ப கலக்கொள்கையுடன் தொடர்புபட்ட 3 கொள்கைகள் இருக்குது. இவங்க சொன்னதை வச்சுதான் நாங்க முடிவு எடுத்துக்கிறோம். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கலக்கொள்கையை உருவாக்கிக்கிறாங்க. சரியா, அப்ப நீங்க போடுங்க கலக்கொள்கைகள் என்று போடுங்களேன். கலக்கொள்கைகள் 3 கலக்கொள்கைகள் எப்படி போடுங்களேன், இப்படி போடுங்க. போடுங்க 3 கலக்கொள்கைகள் போடுங்க. இவனில் 3 பேரும் சேர்ந்து கொண்டுதான் இந்த 3 கலக்கொள்கைகளையும் சொல்லிக்கிறேன். நான் இப்ப ஒன்றொன்றா எழுதிட்டு என்னென்னு பார்ப்போம். சரியா, 3 கலக்கொள்கைகளும் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது கலக்கொள்கை எழுதுங்க. முதலாவது கலக்கொள்கை எழுதுங்க. ஒரு உயிரங்கியின் கட்டமைப்பினதும் ஓர் உயிரங்கியின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு. ஒரு உயிரங்கியின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களமாகும். சரியா, இது என்ன சொல்றான்? களம்ன்றது கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகம். சரியா, முதலாவது பார்ப்போம். கட்டமைப்பினது அடிப்படையானதுண்டா என்னது அப்படின்னு என்ன விலையும் கொள்றோம் நாங்க அதுல இருந்து. சரியா, என்னன்னு சொன்னா எங்களோட உடம்புட கட்டமைப்புகள் தானே, எங்களோட உடம்புட வடிவம், எங்களோட உடம்புட தோற்றம். இப்ப நாங்க எங்களுக்கு கை ஒண்டிக்குது, எங்களுக்கு ஒரு முகம் இருக்குது, எங்களுக்கு ஒரு 2 காலிக்குது, எங்களுக்கு 2 கண்ணிக்குது, கை ஒன்றுல கை 2 இருக்குது, 2 கண்ணிக்குது, 2 காலி, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு தான் நிக்குது. சரி, இந்த முழு ஸ்ட்ரக்சர் முழு கட்டமைப்பும் எதால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னா களங்கள் தான் ஒழுங்கமைஞ்சு ஆக்கப்பட்டிருக்குது. சரி, இப்ப எங்கட கண் எடுத்தா கண் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோள வடிவமா இருக்குது. சரியா, அப்படியே ஒரு கண்ணை கொண்டு பிக்ஸ் பண்ண இல்ல, களங்கள் ஒன்று சேர்ந்துதான், களங்கள் இந்த ஷேப்ல இந்த வடிவத்துல ஒழுங்கமைந்துதான் கண்ணிட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா, அப்ப கண் கண்ணொன்று உருவாக்கணும்னு சொன்னா கட்டாயம் களம் தான் சேரணும். களம் தான் இன்னைக்கு பேசிக் யூனிட். சரியா, இது உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று. இப்ப உங்களோட வீட்டுல வந்து ஒரு கட்டு கட்டுறீங்க.
ஒரு கட்டு கட்டுறீங்க, சரியா? உங்களோட வீட்டை சுத்தி கட்டு போடுறீங்க. கட்டு போட்ட நேரம் முழு கட்டையும் கொண்டு இறக்குறா. ஒரு லொரியில பெரிய கட்டொண்டு ஏத்தி கொண்டு வந்து குழியை தோண்டி புதைச்சி கட்டொண்டு நாட்டுறோம் நாங்க. அப்படி செய்யறல தானே? நாங்க என்ன கொண்டு வருவோம்? செங்கலை தான் கொண்டு வருவோம். செங்கலை கொண்டு வந்து செங்கலை அடுக்கி அடுக்கி அடுக்கித்தான் விதவிதமான வடிவத்துல நாங்க கட்டுகளை கட்டுவோம். இல்லைங்களா? அப்ப அந்த கட்டிட அடிப்படை அழகு, அந்த கட்டின் கட்டமைப்பின் அடிப்படை அழகு செங்கல். என்ற செங்கல்கள் பல சேர்ந்துதான் அந்த கட்டிட கட்டமைப்பு வந்திக்குது. சரியா? அப்ப செங்கல் தான் கட்டமைப்பு அழகு. கட்டின் கட்டமைப்பு அழகு செங்கல். சரியா? இப்ப நீங்க ஒருத்தர் கேட்கலாம், சார் அப்ப பிளொக்களால கட்டு கட்டினா, அப்ப பிளொக்கள் தான் கட்டமைப்பு அழகு. சரியா? கருங்கலால கட்டினா, கருங்கல் தான் அங்கனைக்கு அடிப்படை அழகு. பேசிக் யூனிட்ன்றது அடிப்படை அழகு. அதை வச்சுக்கொண்டுதான் அந்த கருங்கலத்தான் நாங்க வச்சு 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 மேலால வச்சு நாங்க பெரிய கட்டு கட்டுறோம். பெரிய கட்டை வந்து அப்படியே நிப்பாட்டல நாங்க. அதே மாதிரிதான் எங்க உடம்பும் அப்படியே முழுமையாக இல்ல. எங்க உடம்புட எல்லா பகுதிகளுமே நிறைய களங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? நான் எங்கட ஜூம் பண்ணி எங்க உடம்ப வந்து ஜூம் பண்ணி போடணும். எங்க உடம்புட கட்டமைப்புகளை கடைசிக்கு வைத்து நிக்கிறது வந்து களத்துல. களம்தான் ஒழுங்கமைஞ்சு சேர்ந்து 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 எங்க உடம்பு கட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப உடம்புட கட்டமைப்பு அழகு களம். சரியா? உடம்புட கட்டமைப்பு அழகு களம். ஓகே, அடுத்தது அடுத்தது தொழிற்பாட்டழகும் களமாம். அதாவது தொழிற்பாட்டின் அடிப்படை அழகும் களமாம். எங்க உடம்புட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதும் களங்கள் சேர்ந்து அது இந்த தொழிற்பாட்டின் அடிப்படை அழகுன்னு சொன்னா, கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகுன்னு சொல்றான். அது இந்த தொழிற்பாட்டின் அடிப்படை அழகுண்டா. சரியா? தொழிற்பாட்டின் அடிப்படையில் என்ன தெரியுமா? இப்ப நாங்க சொல்றோம் எங்க உடம்புல நிறைய தொழிற்பாடுகள் நடக்குதுன்னு சொல்றோம் தானே. எங்க உடம்புக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்குது. சரியா? இப்ப உதாரணமா எங்க உடம்புக்கு புரதங்கள் தொகுக்கப்படுது, புரதங்கள் உற்பத்தி ஆகுது. சரியா? அதே மாதிரி எங்க உடம்புக்கு வந்து உணவுகள் சேமிக்கப்படுது. அதே மாதிரி எங்க உடம்புக்கு சமிபாடு நடக்குது. சரியா? அதே மாதிரி எங்க உடம்புக்கு பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பங்கஸ்கள் எல்லாம் போனா அந்த பங்கஸ்கள் பாக்டீரியாக்களுக்கு எல்லாம் எதிராக எங்க உடம்பு வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் செய்யுது. அதுக்கு நாங்க சொல்லுவோம், ஒரு பேரோட சொல்லுவோம், நிருப்பீடனம் சொல்லுவோம். நிருப்பீடனம் அதுதான் படிச்சு தருவேன். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம். நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொன்னா ஒரு நோயாக்கி எங்க உடம்புக்கு வார நேரம் பாக்டீரியா, பங்கஸ் இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு எதிராக எங்க உடம்புக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அப்ப எங்க உடம்புக்கு பாதுகாப்புன்னு சொல்ல ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி போலீஸ்காரன் மாதிரி எங்க உடம்புக்கு. அப்ப எங்க உடம்புக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் ஆமி ஒன்று இருக்குது எங்க உடம்புக்கு. சரியா? அப்ப எங்க உடம்புக்கு நான் சொல்றேன் தானே, புரதங்கள் உருவாக்கப்பட்டது. புரதங்கள் மட்டுமல்ல, லிப்பிட்கள் உருவாக்கப்படும், கார்போஹைட்ரேட்டுகள் உருவாக்கப்படும். சரியா? அப்ப அன்னைக்கு வந்து என்னது, ஒரு ஃபேக்டரி உண்டு, தொழிற்சாலை மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குது எங்க உடம்புக்கு. சரியா? அதே மாதிரி இந்த உணவு சேமிப்பு நடந்து கொண்டிருக்குது. அப்ப அன்னைக்கு என்னது, ஸ்டோர் உண்டு மாதிரி. சரியா? அப்படின்னா அந்த நாங்க சொல்ற சாமான் எல்லாம் தேக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோர் ஒன்று மாதிரி எங்க உடம்புக்கு. அதுவும் ஒரு தொழில் தானே எங்க உடம்புக்கு. அதே மாதிரி எங்க உடம்புக்கு சமிபாடு நடந்துட்டு இருக்குது. அது மாதிரி எங்க உடம்புக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் எங்க உடம்புக்கு நடக்கிற தொழில்கள். ரைட்டா? இந்த தொழில்களை உண்மையிலே நாங்க சொல்றோம் எங்க உடம்பு தான் செய்யுதுன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே உடம்பு செய்யறல்ல, உடம்புல இருக்கிற களங்கள் தான் செஞ்சுட்டு இருக்குது. உண்மையிலே இப்ப நாங்க சொல்றது புரதங்கள் தொகுக்கப்படுது, உடம்புள்ளுக்கல்ல புரதம் தொகுக்கப்படுது. உண்மையிலே உடம்புள்ளுக்கு இருக்கிற களங்களுக்கு தான் புரதங்கள் தொகுக்கப்படுது. அதே மாதிரி உணவு சேமிக்கப்படுதுன்னு சொல்றோம் தானே, உடம்புள்ளுக்கு இருக்கிற களங்களுக்கு தான் உணவு சேமிக்கப்படுது. சரி, உடம்பு நாங்க சொல்றோம் உடம்பு தான் செய்யுதுன்னு சொல்றோம். உண்மையிலே உடம்பல்ல செய்யுது, உடம்புள்ளுக்கு இருக்கிற களங்கள் தான் செய்யுது. சரி, இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒரு ஃபேக்டரி ஒன்றுல உடுப்பு தைக்கிறாங்க. சரி, உடுப்பு தைக்கிறாங்கன்னு எடுப்போமே, ஏதாவது ஒரு ஃபேக்டரி எடுக்கலாம். சரி, உடுப்பு தைக்கிற ஃபேக்டரி எடுப்போமே நாங்க. அப்ப நாங்க சொல்றோம் அந்த ஃபேக்டரி தான் உடுப்பு தைக்குதுன்னு சொல்றோம். உண்மையிலே அந்த ஃபேக்டரியா உடுப்பு தைக்குது? இல்ல, அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற ஆட்கள் தான் உடுப்பு தைக்கிறாங்க. சரி, அப்ப அந்த அந்த ஃபேக்டரியில தொழிற்பாட்டாளர் அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற மனுஷன். சரியா? அதே மாதிரி எங்க உடம்பும் ஒரு ஃபேக்டரி தான். எங்க உடம்புக்கு வேலை செய்யற மனுஷன் யாருன்னா களம். சரியா? எங்க உடம்புல மட்டும் இப்ப தாவரங்கள் உடம்பு எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விலங்குட உடம்புலையும் உடம்புட தொழிற்பாடுன்றது எங்க போய் நடக்குதுன்னா களத்துளுக்கு தான் நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் நாங்க களத்தை வந்து தொழிற்பாட்டின் அடிப்படையாளர்னு சொல்றோம். சரியா? அப்ப எங்க உடம்புட கட்டமைப்பாக்குறதும் களங்கள் தான். அதே மாதிரி எங்க உடம்புக்கு தொழிற்பாடுகள் நடக்கிறதும் களங்கள் உள்ளுக்கு தான். சரி, அதனாலதான் ஒரு விலங்கியல்
கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டின் அடிப்படையாளர் களம்னு சொல்றோம். சரி, இந்த அளவு பெரிய விளக்கம் தந்திக்கிறேன் உங்களுக்கு. இதை விட தேவையில்லை உண்மையிலே. சரி, அடுத்தது போடுங்க. எல்லா அங்கிகளும், அடுத்த 2வது கொள்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல கலங்களை கொண்டிருக்கும். பல கலங்களால் கொஞ்சம் பல கலங்களால் ஆக்கப்பட்டவை கொடுங்களேன். பல கலங்களால் ஆக்கப்பட்டவை. எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல கலங்களால் ஆக்கப்பட்டவை. சரி, என்ன தெரியுமா? இப்ப உலகத்துக்கு இப்ப எங்களோட உடம்பு எடுத்தான்னு சொன்னா ட்ரில்லியன் கணக்குல கலங்கள் இருக்குது. மனித உடம்பு எடுத்தாண்டா, சரியா? அதே மாதிரி இப்ப தாவர உடம்பு எடுத்தாலும் அதுல மில்லியன் கணக்குல கலங்கள் இருக்கும். சில அங்கிகள் இருக்கு, அந்த அங்கி, அந்த முழு அங்கியுமே ஒரு காலத்தால தான் ஆக்கப்பட்டீங்க. உதாரணமா பாக்டீரியா எடுத்தீங்கன்னா, பாக்டீரியான்றது ஒரு நுண்ணங்கி, என்னோட கண்ணு கூட விளங்காது. அந்த பாக்டீரியா, ஒரு பாக்டீரியான்றது ஒரு கலன், ஒரு தனி பாக்டீரியா கலன் தான் ஒரு பாக்டீரியா அங்கியே. சரி, அப்படி நான் அந்த மாதிரி அங்கிகள் சொல்ற தனிக்கல அங்கிகள் சொல்றேன், ஒரு தனி களத்தால் ஆக்கப்பட்ட அங்கிகள். சரியா? அப்ப சில அங்கிகள் இருக்குது ஒரு களத்தால மட்டும் ஆக்கப்பட்டது, சில அங்கிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட கலங்கள், அந்த பல கலங்கள்னு சொல்லுவோம் நான். இப்ப தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் பல கலங்கள் ஆக்கப்பட்டது. நுண்ணங்கிகள் இருக்குது, இப்ப பாக்டீரியாக்கள், சில பங்கஸ்கள் இருக்குது, சில இன்னும் இருக்குது புரோட்டிஸ்டாக்கள் எல்லாம் இருக்குது, புரோட்டோசோவாக்கள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் சின்ன நுண்ணங்கிகள், எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காத நுண்ணங்கிகள். அதெல்லாமே சிலது இருக்குது தனிக்கலம், ஒரு கலந்தான் ஒரு அங்கி. சரி, அப்ப ஒரு களத்தால் ஆக்கப்படும் மேலும் பல களத்தால் ஆக்கப்படும் மேலும், ஆனா கட்டாயம் களம் உண்டிக்கணும். ஒரு உயிரங்கி கட்டாயம் களத்தால தான் ஆக்கப்பட்டிருக்கணும். ஒன்று இல்லாட்டி பல, அட்லீஸ்ட் ஒன்று சரி இருக்கணும். சரியா? அட்லீஸ்ட் ஒன்று சரி இருக்கணும், அப்படி இல்லாட்டி பல களங்கள் இருக்கணும். சரியா? அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, இதான் முக்கியமான பாயிண்ட். முன்னர் நிலைத்திருந்த களங்களினாலேயே, முன்னர் நிலைத்திருந்த களங்களினாலேயே புதிய களங்கள் உருவாக்கப்படும். இது என்னது? புதிய களங்கள் உருவாகும். முன்னர் நிலைத்திருந்த களங்களினாலேயே புதிய களங்கள் உருவாக்கப்படுவான். இது யாரு திரும்ப சொன்ன? இவர் தான் சொன்ன. இந்த ருடோல்ஃப் வர்க்கோன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி, வேர்ச்சவுண்ட் தான் போட்டிக்கிறோம் நாங்க, வேர்ச்சவுண்ட் சொல்லுவோம். ருடோல்ஃப் வேர்ச்சவுண்ட் சொல்லக்கூடிய விஞ்ஞானி தான் அந்த கருத்தை சொன்னாரு. ஒரு களம் வரணும்னு சொன்னா, இதுக்கு முந்திருந்த ஒரு களம் பிரிஞ்சாதான் புதிய களம் வரலாம். சரியா? என்ன நடக்கிற உண்மையிலே, நீங்க உடம்புலிக்கிற களங்கள், ஒரு களம் இப்படி இருக்குதுன்னு சொன்னா அது ரெண்டா பிரியுது. இப்படி ரெண்டா பிரிஞ்சு 2 களங்கள் வாரு. அதுக்கு புதுசா வந்த 2 களங்கள் ரெண்டா பிரிஞ்சு இன்னும் 2 களங்கள் வாரு. சரியா? அதே மாதிரி மற்றது 2 பிரிஞ்சு இன்னும் 2 களங்கள். அப்ப இன்னைக்கு மொத்தமா 4 களங்கள் வந்துட்டு, ஒரு களத்துல ஸ்டார்ட் பண்ணினது இப்போ 1, 2, 3, 4 களங்கள் வந்துட்டு. இப்ப இதெல்லாம் 2 2ஆ பிரியுது. இப்ப அப்ப இன்னைக்கு 2, 4, 6, 8 களங்கள் ஆகும். அது மாதிரி இந்த களங்கள் இப்ப 2ஆ பிரியுது. இப்படி 2 2 2ஆ பிரியுது. அப்படின்னா ஒரு களம் வாருது அதுல முன்னோரில் இருந்து, அதுல முன்னோரில் இருந்து வாரு. இது மாதிரி வாப்பட 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 அப்பட அப்பட அப்படன்னு போற மாதிரி இப்படி பின்னு 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 பேய்த்து. சரியா? இப்ப ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. சரி, ஒரு களம் வாரு அதுக்கு முந்தின காலத்துல இருந்து, அதுக்கு முந்தின காலம் அதுக்கு முந்தின காலத்துல இருந்து வந்திருக்கும், அதுக்கு முந்தின காலம் அதுக்கு முந்தின காலத்துல இருந்து வந்திருக்கும், அதுக்கு முந்தின காலம் அதுக்கு முந்தின காலத்துல இருந்து வந்திருக்கும். இப்படி 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 பேய்த்து முதலாவது களம் எங்கிருந்து வந்திருக்கும்? யாரு சரி சொல்லுங்க பாப்போம். முதலாவது களம் எங்கிருந்து வந்திருக்கும்? ரொடோல்ஃப் வேர்ச்சோ சொல்றாரு, ஒரு களம் அதுக்கு முந்தின காலத்துல இருந்தா வரும்னு சொல்றாரு. அப்படி நாங்க முந்தின காலம் முந்தின காலம் முந்தின காலம் வாப்பட 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 வாப்படன்னு வைத்துட்டு வாப்பட அப்பட முதலாவது ஆள் எங்கின்னு வந்தப்ப அதான் கேக்குறேன் நான் இப்ப. இல்ல சார், விந்து முட்டை எங்கிருந்து வந்த? நுண்ணங்கியா? அப்ப நுண்ணங்கி எங்கிருந்து வந்த? நுகம் சார். இல்ல,
அதான் கேக்குறேன், நுகம் ஒன்று ஈக்கணும்னு சொன்னா விந்தும் முட்டையும் கருக்கட்டி தாய்க்களம் ஈக்கணும். சார். ஆ தாய்க்களம். இல்ல, அதான் சொல்றேன், தாய் களத்திலிருந்து தான் இப்ப இதானே தாய் கலன் இடுங்களே, இது ஒரு தாய்ன்னு சொன்னா அதுக்கு கிடக்க மகள் கலங்கள் வரும். இப்ப இந்த தாய் களம் வந்தது அதுல தாயில இருந்து. இப்படி தாய் தாய் தாய்ன்னு போனோடனே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்திக்கணும் தானே, யோசிச்சு பாருங்களேன். முதலாவது ஒருத்தர் வந்திக்கணுமே, சரியா? அது முதலாவது வந்தவர் எங்கிருந்து வந்திருப்பாரு? அவருக்கு முந்தி இருந்து அவருக்கு முந்தி அப்படி பெய்த்து 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 நாங்க ஒரு இடத்துல போய் நிக்கத்தானே வேணும். எப்படி ஒரு இடத்துல இப்ப இந்த இல்ல. மாதிரி முட்டையில இருந்து கோழி வந்தா கோழில இருந்து முட்டை வந்த மாதிரிதான், சரியா? முட்டையில இருந்து கோழி வார, அந்த கோழில இருந்து திரும்ப முட்டை வரும். அப்ப முதலாவது முட்டை வந்தா இல்லாட்டி முதலாவது கோழி வந்தா? இந்த மாதிரி ஒரு கேள்விதான் இது. வாப்பட 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 வாப்படன்னு போனோடனே முதலாவது வாப்பா எங்கிருந்து வந்தேன்னு கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதான் உங்களோட கேள்வி. இப்ப மூல முதற்களம். நீங்க மிச்சம் சயின்டிபிக்கா யோசிக்கிறீங்க, இதான் பிரச்சனை. ஒரு க்ளூ தருவா? க்ளூ, நான் ஒரு க்ளூ ஒன்று தரேன், இப்படி சொல்லுங்க பாப்போம். ரிலிஜியஸ வச்சு ஒரு ஒரு மார்க்கத்தை வச்சு பதில் சொல்லுங்க பாப்போம். இஸ்லாத்தை வச்சு பதில் சொல்லுங்க பாப்போம். ஆதம் நபி. ஆ? ஆதம் நபி. அல்லாட படைப்பு. இவ்வளவு யோசிக்கிறீங்க நீங்க இதெல்லாம்? யோசிச்சு பாருங்க பாப்போம், எங்கட ஸ்கூல் எடுகேஷன் எங்களை எவ்வளவு பொருள் இந்த பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுக்குதுன்னு சொல்லி. இது எங்களுக்கு மனசுக்கு படுது இல்ல. அல்லாட படைப்புன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மனசுக்கு படுது இல்ல. இப்படித்தான் உங்களுக்கு சயின்ஸ வந்து நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க சயின்ஸை நம்பி படிச்சு தந்தேன்னு சொன்னா நீங்க இங்கதான் போய் நிக்கிற. சரி, இப்ப நான் யூனிவர்சிட்டியில வந்து இப்ப கிட்டத்தட்ட 5 வருஷமா இருக்கிறேன். 5 வருஷத்துல வந்து நான் நிறைய ப்ரொஃபசர்ஸை மீட் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபசர்ஸ்னு சொன்னா பெரிய பெரிய படிச்சாக்கள், அவங்க எல்லாம் இதுக்கு மேல படிக்கலன்னு படிச்சாக்கள். பெரும்பாலான நாட்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஒன்று இல்ல. அவன் சொல்றா வந்து அல்லாண்டு ஒன்று இல்லன்னு சொல்லி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல போனோடனே படிச்சு படிச்சு மக்காரு, சரியா? அந்த மாதிரி லெவலுக்கு வைத்துருவானு படிக்க கொள்ளே நாங்க இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த மார்க்கத்தையும் சரியா விளங்கி கொண்டு போனோம். அது விளங்காம முழுக்க முழுக்க படிச்சு கொண்டு போய் இதெல்லாம் மறந்தாச்சு. கவனம் வைக்கணும் இந்த விஷயங்கள்ல, சரியா? நான் நினைச்சேன் நிறைய பேர் உடனே சொல்லுவாங்க, லைக் பார்த்தா நிறைய பேர் சொல்லி இல்ல. எதான் யோசிக்கணும். இப்ப முதலாவது காலம் எங்கிருந்து வந்திக்கணும்? சும்மா ஒன்றுமே இல்லாம இருந்து திரும்ப ஒரு காலம் வந்திக்கலாம். பெய்த்து 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 ஃபர்ஸ்ட் ஆள் வந்திக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஆள் வந்திக்கணும் படைப்பாளதான், சரியா? ஒரு இறைவன் அதை படிச்சிக்கணும் கட்டாயம். அதை படைக்காட்டி அது எங்கிருந்து வந்திக்கலாம்? எங்கிருந்துமே வந்திக்கல. அப்ப அந்த அவர் தான் அப்ப அல்லாவால படைக்கப்பட்டு அந்த படைக்கப்பட்டது அப்படியே வந்திக்குது, பரம்பரை பரம்பரையா வந்திக்குது, சரியா? அதான் ஒரு எக்ஸ்பிளனேஷன். அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் தான் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம். இந்த விஞ்ஞானிகள் தான் எங்களை சிலபஸ் தந்து வச்சுக்கிறேன். அப்ப நாங்க அதை படிச்சுட்டு அப்படியே நாங்க அப்படி யோசிக்காம விட்டுரு அப்படியே, சரியா? அதை நாங்க அந்த மார்க்கத்தோட ரிலேட் பண்றதுல என்ன சயின்ஸ் வேற மார்க்கம் வேற நினைச்சிட்டு இருக்கிறேன். உண்மையிலே சயின்ஸ் தான். நீங்க படிக்க போனீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு சயின்ஸோட ரிலேட் பண்ணலாம். அப்ப பாருங்க, இதுதான் விஷயம். கொஞ்சம் நான் நினைச்சேன் நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் நிறைய பேர் சொல்லல. உண்மையிலே ஷாக்கிங் ஆயிக்குது. நிச்சயம் யோசிக்கிறீங்க நீங்க. அடுத்த முறை சொல்லணும், அடுத்த முறை கொஞ்சம் கவனமா இருங்க. சரி, அப்ப முன்னர் நிலைத்திருந்த களங்களினாலேயே புதிய களங்கள் உருவாகும். அப்ப ருடல்ஃப் ஓஷோ உண்மையிலே அது அவர் என்ன ரிலிஜன் தெரியாது. அவர் தான் சொல்லிக்கிறார் உண்மையிலே. ஆனா அவர் சொன்னதை வச்சு பார்த்தா நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் களம், முதலாவது வந்த களம் எங்கிருந்து வந்திருக்கணும்? படைக்கப்பட்டுதான் இருக்கணும். அப்ப அதான் விஞ்ஞானிகள்ல நீங்க நிறைய விஞ்ஞானிகளை பாத்தீங்கன்னா அந்த அறக்குறை விஞ்ஞானிகள் இருக்கிறதானே, அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. ஆனா அந்த சொலிட் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அதே மாதிரி ஐசக் நியூட்டன் எனக்கு ஷூர் இல்ல, அது அந்த ஸ்டீவன் ஹோக்கின்ஸ், இந்த மாதிரியான விஞ்ஞானிகளுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கிற. ஆரம்பத்துல அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனா கடைசி 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 யோசிச்சு யோசிச்சு போகக்குள்ள கடவுள் ஒன்று இல்லாம இந்த உலகம் வந்திக்கலாம் அவங்க கடைசி முடிவுக்கு வாரு, சரியா? கட்டாயம் ஒரு இறைவன் ஒரு படைப்பாளன் இருந்திருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வாரு அவங்க, சரி? அதான் நடக்குது. இப்ப ஒரு கட்டத்துல அந்த அறக்குறையா படிக்கிறாக்கள் தான் கடவுள் நம்பிக்கை இல்லாம போன, முழுமையா சரியா விளங்கி படிச்சுக்கொண்டு போகக்குள்ள உண்மையிலே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பிரபஞ்சமும் ஒரு ஒரு இறைவன் படைப்பு இல்லாம வந்திக்கல, இறைவன் படைக்காம வந்திக்கலான்ற முடிவுக்கு வந்தாச்சாகும், சரியா? அப்ப அதான் படிக்கிற நேரம் கட்டாயம் இதையும் ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் படிக்கிற நேரம் இந்த விஷயங்களையும் கொஞ்சம் யோசிங்க, சரியா? முழுக்க சயின்ஸ் வேற, முழுக்க இது வேற அது வேறன்னு பார்க்காம ரிலேட் பண்ணலுமான்னு கொஞ்சம் யோசிங்க. இதை வந்து தொடர்படுத்தி பார்க்கலுமா? நான் இப்படி ஒரு விஷயம் படிச்சுக்கிறேன், நான் இப்படி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன், குர்ஆன் வசனோடு இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன், இது ரெண்டையும் எனக்கு மெச் பண்ணி பார்க்கலுமா? அப்படி அடிக்கடி யோசிங்க. ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்த விஷயத்துக்கு வரும். போடுங்க, ஒரு உதாரணம் போடுங்க. பல்கல அங்கிகள் போடுங்க அப்போ. பல்கல அங்கிகள். அடுத்து தனிக்கல் அங்கிகள் போடுங்களேன். நான் இப்ப இதுக்கு வந்து உதாரணங்கள் தர போறேன். அப்ப சில அங்கிகள் இருக்குது பல்கலத்தால் ஆக்கப்பட்டது, சில அங்கிகள் வந்து தனிக்கலத்தால் ஆக்கப்பட்டவை.
பல்கலத்தால் ஆக்கப்பட்ட அங்கிகளுக்கு வந்து எங்களுக்கு உதாரணமா மனிதன் சொல்லலாம். மனிதன் வந்து ட்ரில்லியன் கணக்குல கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறான். ட்ரில்லியன், பில்லியன் அல்ல, ட்ரில்லியன். 1.2 ட்ரில்லியன் சொல்ற சில இடங்கள்ல ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு மாதிரி. இப்ப எனக்கு இருக்கிற கலங்கள் உங்களுக்கு இருக்குமா? சரியா? இப்ப ஏண்ட ஒசரம், ஏண்ட அகலம், ஏண்ட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி எனக்கு கலங்கள் கூட வாய்க்கும் போது உங்களோட வளர்ச்சிக்கு உங்களோட ஒசரத்துக்கு ஏத்த மாதிரி. அப்ப எல்லா மனிதர்களுக்கும் உண்டு அல்ல. ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ரில்லியன் கணக்கில் இருக்கும். அதே மாதிரி மரங்கள், இது எல்லாமே பல்கலாங்கிகள். அதே மாதிரி தனிக்கலாங்கிகளுக்கு போடுங்க, பாக்டீரியா போடுங்க. வைரஸ் போட வேணுமா? வைரஸ் ஒரு அங்கியே இல்ல. வைரஸுக்கு உயிரே இல்ல உண்மையிலே. கிளமிடோமோனாஸ் போடுங்க, கிளமிடோமோனாஸ்னு சொல்லி. இதை நான் காட்டுறேன். இது கிளமிடோமோனாஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த அங்கிகளின் பாகுபாடுன்னு சொல்லி பார்ட் 2ல ஒரு பாடம் இருக்குது. அதுல காட்டுறேன் உங்களுக்கு. கிளமிடோமோனாஸ். சரியா? மோனாஸ் மாதிரி பேர். கிளமிடோமோனாஸ். சரி, அடுத்த தலை போடுங்க. கலங்களை நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானித்தல். இதை முடிச்சுட்டே போங்க. கலங்களை நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானித்தல். சரியா? நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். சரியா? நாங்க என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லி. முதலாவது நாங்க ஒரு சின்ன அறிமுகம் தாரு. என்ன செய்ய போறோம்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கிளாஸ் முடிக்குமே. இப்ப நாங்க 2 விதமான கலங்களை பாக்குறது இருக்குது. ஒன்று விலங்கு கலங்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு இருக்குது. இன்னொன்று தாவர களம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு இருக்குது. சரி, ஒன்றும் எழுதுவான. விலங்கு களங்களுக்கு இப்ப நாங்க விலங்கு களம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு நாங்க சாம்பிள் ஒன்று எடுக்கணுமே. ஒரு விலங்கு களத்தை எடுத்தா தான் எங்களுக்கு பார்க்கலாம். விலங்கு களம் எங்க இருந்து எடுக்கிறோம் நாங்க? உண்மையிலே எங்கட கண்ணம் தானே. கண்ணம் கண்ணம்ன்றது வந்து எங்கட சொத்தன்னு சொல்லுவோமே. இந்த சொத்தையால உள்ளுக்கு இருக்கிறது கண்ணம்னு சொல்லுவோம் நாங்க அதுக்கு. அதுள்ளக்கு ஒரு சின்ன ஒரு டூத் பிக்க போட்டு, டூத் பிக் அதை போட்டு லைட்டா சுரண்டுற நாங்க. சுரண்டுறேன்னு சொன்னா தோண்டி சுரண்டுறல்ல, மேலால தடாவினா போதும். தடாவி எடுத்தா எங்களுக்கு எங்களோட உடம்புல அந்த கன்னத்துல இருக்கிற கலங்கள் எல்லாம் கலண்டு வந்துடும். கைக்குன்னா அந்த அந்த டூத் பிக்கு கலண்டு வந்துடும். இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு ஈக்கில் குச்சி எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு எங்கட கன்னத்துல போட்டு லைட்டா தடாவி எடுத்தா சரி, கலங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்துடும். அதை வச்சு எங்களுக்கு நுண்ணுயிர் காட்டிகளை பார்த்தா எங்களுக்கு கலங்கள் விளங்கும். சரியா? அதே மாதிரி தாவர களத்துக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறது வந்து வெங்காய மேற்றோளுரி. வெங்காயம் கேள்விப்பட்டிருக்கிறானே? வெங்காயம். வெங்காயத்துல மேற்றோளுரின்னு சொன்னா அந்த வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு போனோடனே வெங்காயத்துல வந்து லைட்டா ஒரு ஒரு டிரான்ஸ்பெரண்ட் லேயர் ஒன்று வரும். சரியா? டிரான்ஸ்பெரண்ட்னு சொன்னா அந்த அதை கலட்டினா உள்ளுக்கால விளங்கும் எங்களுக்கு. சரி, இங்க இருந்து பார்த்தா அங்கால விளங்கும். இன்னொரு லேயர் ஒன்று, மெல்லிய லேயர் ஒன்று வரும் வெள்ளை கலருக்கு. சரியா? வெள்ளையும் வெள்ளை, அது உண்மையிலே வெள்ளை தான், வெள்ளை கலர் தான். ஆனா டிரான்ஸ்பெரண்ட் சொன்னா இங்கால பார்த்தா அங்கால விளங்குறது. சரியா? அந்த மாதிரி சின்ன ஒரு மெல்லிய லேயர் ஒன்று வரும். அதை எடுத்து பார்த்தா எங்களுக்கு தாவர களத்தை பார்க்கலாம். அப்ப வெங்காயத்தை நாங்க உதாரணமா எடுக்கிறோம் தாவர களத்துக்கு, தாவர களம் பாக்குறதுக்காக வேண்டி. விலங்கு களம் பாக்குறதுக்காக வேண்டி கண்ணத்தசை களங்களை எடுக்கிறோம் நான். சரியா? அப்ப இது உங்களுக்கு கேள்வி வந்திக்குது. விலங்கு களங்களை நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானிப்பதற்கு மாதிரியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் எதுன்னு கேட்பான். நீங்க சொல்லணும் கண்ணத்தசை களங்கள்னு சொல்லணும். தாவர களத்தை அவதானிப்பதற்கு நீங்கள் ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்திய தாவர பகுதி ஒன்றை தருக. வெங்காய மேற்றோல் உரி. சரியா? அப்ப நாங்க இப்ப ஒரு வீடியோ காட்ட போறோம் உங்களுக்கு. அது சரியா?
சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு இந்த இத வீடியோ பார்த்துட்டு, சரியா, வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு நோட் அனுப்புவேன். அந்த நோட்டை அடுத்து எழுதிக்கொண்டு அடுத்த கிளாஸ்ல வரணும். சரி, நோட்டை நாங்க திரும்ப வீடியோ பார்த்துட்டு நோட் அடுத்த கிளாஸ் எழுதுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். நான் நோட் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா இவ இவ செய்ய செய்ய நான் விளங்கப்படுத்திக் கொண்டே போறேன் தமிழ்ல, நீங்க பார்த்து கொண்டே இருக்கீங்க. சரி, இவ வந்து ஒரு வெங்காயம் கொண்டு வச்சுக்கிறது விளங்குது உங்களுக்கு. இது ஒரு வெங்காயம் உண்டு, அது வந்து வெள்ளையாக்கிறதுனால விளங்குது இல்ல. சரி, இது ஒரு வெங்காய துண்டு உண்டு. இந்த வெங்காய துண்டுல இருந்து வெங்காய மேற்றோரிய இவ கலட்ட போறா. கலட்டுறதுக்கு சின்ன பிளேடு உண்டு, ஒரு ட்வீசர் மாதிரி வச்சுட்டிக்கிறா. அதை வச்சு அந்த வெங்காய மேற்றோரிய கலட்டத்தான் போறோம். சரி, இப்ப எடுத்தாதானே இன்றைக்கு செவ்வக வடிவத்திலேக்கு தானே கண்ணாடி துண்டு உண்டு. இந்த கண்ணாடி துணுக்கு நாங்க இங்கிலீஷ்ல சொல்ற ஸ்லைடுன்னு சொல்லி ஸ்லைட், தமிழ்ல சொல்ற வலிக்கின்னு சொல்லுவோம், வலிக்கி. இப்ப இந்த வலிக்கி எடுக்கணும், சரியா, நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வலிக்கிய. இந்த வலிக்கி இப்படி வச்சுட்டு, சரி, இப்ப இவ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் செய்யறது எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. இவன் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலா செய்யற, எங்களுக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்ல. இவ வந்து இந்த அயடின் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, அயடின் கரைசல்னு சொல்லி. சரி, நாங்க இதுக்கு யூஸ் பண்ணோமே, அந்த மாப்பொருள் பரிசோதனைக்கு யூஸ் பண்ணோமே, அதே அயடின் கரைசல் தான். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண செய்யல, தண்ணி கொஞ்சம் எடுத்து போட்டா போதும். நாங்க 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 செய்யக்கூட என்ன செய்யணும், உண்மையிலே ஒரு தண்ணி டொட் ஒன்று எடுத்து, தண்ணி ட்ரொப் ஒன்று எடுத்து இந்த வலிக்கு மேலால வச்சோம் இப்படி. சரியா, வலிக்கு மேலால வச்சுட்டு இவ என்ன செய்யறான்னு பாருங்க. இந்த விரங்கிச்சா உங்களுக்கு இன்னைக்கு அந்த ட்ரொப் ஒன்று ஊத்தி வச்சுக்கிறவ, நான் தண்ணி ஊத்துவேன், அவ வந்து அயடின் ஊத்தி வச்சுக்கிறா. சரியா, அயடின் ஊத்தி வச்சுக்கிறாங்க. அது நான் கட்டாயம் அயடின் ஊத்தணும்னு அவசியம் முடியல, தண்ணி ட்ரொப் ஒன்று போட்டாலே போதும். இவ வந்து அயடின் ஊத்துறா, நாங்க தண்ணி ட்ரொப் ஒன்று வச்சா சரி. இதை வந்து மேலால உரிச்சு எடுக்கணும் இப்படி. இந்த பாருங்க, மேலால உரிச்சு எடுக்க போறோம். இதான் வெங்காய துண்டு உண்டு, இதை வந்து மேலால உரிச்சு எடுக்க போறோம். சரி, இது உங்களுக்கு விளங்குது இல்ல தானே? ஏன் தெரியுமா, அது வந்து ஒரு டிரான்ஸ்பெரண்டான ஒரு சின்ன லேயர் ஒன்று வரும் வெள்ளை கலருக்கு. இது அவ வந்து வெள்ளை கலர் போர்டு ஒன்று வச்சுக்கொண்டு அதை விளங்கப்படுத்துறா. அதனால ஒண்ணும் விளங்குது இல்லை எங்களுக்கு. அப்ப இன்னைக்கு வந்து இந்த சின்னதா ஒரு சின்ன லேயர் ஒன்று கலண்டு வந்துச்சு. அதை எடுத்து உடனே என்ன செய்யணும்னு சொன்னா தண்ணியில போட்டுடும். இல்லாட்டி அந்த எடுத்த கலங்கள் எல்லாம் சுருங்கி போயிடுது. தண்ணி உழுவு போட்டுறதுனா நல்லா நல்லா ஆரோக்கியமா இருக்கும். உடனே தண்ணியில போட்டுடணும். அதனாலதான் நாங்க வலிக்கி எடுத்து, அந்த வலிக்கி துண்டை எடுத்து முதலாவது தண்ணியை போட்டேன். சரியா, என் டைம் வலிக்கி ஒன்றைக்கு எங்களுக்கு காட்டலாம். சும்மா அந்த கண்ணாடிக்கு மேல தண்ணியை போட்டுட்டு தான் நாங்க அந்த வெங்காய மேற்றோளுரிய உரிச்சோம். உரிச்சிட்டு உடனே தண்ணியில போட்டுட்டோம். தண்ணியில இருந்தா இந்த இதுல இருக்கு, இதை பாருங்க. எடுத்த உடனே அது தண்ணி, அந்த தண்ணி ஊத்தி வச்சுக்கிறதுலே போட்டாவ. இதை பாருங்க. சரி, இந்த இப்ப இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல காட்டுறேன். வெங்காய மேற்றோளுரிய நீங்க நுணுகு காட்டிக்கீழ பார்த்தா இப்படித்தான் விளங்கும். சில ஸ்கூல்ல நீங்க செஞ்சிருப்பீங்க, சில ஸ்கூல்ல செஞ்சுக்க மாட்டீங்க. ஸ்கூல்ல செஞ்சிருந்தானா நீங்க உங்களுக்கு இப்படித்தான் விளங்கும். வெங்காயம் மேற்றோளுரிய நுணுகு காட்டிக்கீழ பார்த்து இப்படித்தான் விளங்கும். இதுல இப்படி பாக்ஸ் பாக்ஸா விளங்குறீங்க தானே, இப்படி பாக்ஸ் பாக்ஸா விளங்குறது வந்து கலங்கள். சரியா, இப்படி பாக்ஸ் பாக்ஸா விளங்குறது கலங்கள். அதே மாதிரி இன்னைக்கு சின்ன டொட் டொட்டா விளங்குது பாருங்க அப்போ. இந்த டொட் டொட் டொட்டா தானே, இதெல்லாம் வந்து அந்த கலங்களுக்கு இருக்கிற கருக்கள்னு சொல்லுவோம் நாங்க, கருக்கள். சரியா, கருக்கள். அப்ப இந்த கலங்களை உங்களுக்கு வரையணும், நீங்க பார்த்து வரையணும். உண்மையிலே நீங்க அந்த பிராக்டிகலை செய்யற நேரம் மைக்ரோஸ்கோப்ல நீங்க வெங்காய மேற்றோளுரிய வச்சு பார்த்து வரையணும் நீங்க. சரி, அதான் உண்மையான ஸ்டைல். நிறைய ஸ்கூல்ல செய்ய கிடைக்கிறதுலாம் டைம் போதா, நிறைய சிலாக்கள் இந்த இதுல நுணுகு காட்டி இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால நாங்க நம்ம இந்த வீடியோல பார்த்து வினைக்கொள்ளும். சரி,
சரி, இது வந்து நாங்க கண்ண தசைகள் களங்கள் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி இன்னொரு டூத் பிக் எடுத்து எங்கட கண்ணத்துல லைட்டா சுரண்டிட்டு அந்த டூத் பிக் எடுத்துட்டு வந்து இந்த பாருங்க, டூத் பிக் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்லைடிக்கு தானே இந்த வலிக்கு, இந்த வலிக்கில சின்னொரு தண்ணி ட்ராப் பண்ண போட்டுறேன். போட்டு அந்த நீங்க டூத் பிக்க லைட்டா சுரண்டிங்க தானே, அந்த சுரண்டின துண்டு எடுத்துட்டு வந்து தண்ணியில கரைச்சா சரி. அப்ப அந்த கண்ண தசை களங்கள் எல்லாம் வந்து அந்த தண்ணியில கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க நுணுகு காட்டிகளை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூடயா, அது எங்களோட சிலபஸுக்கு இல்ல. இது என்னடா இது, இவங்களோட ஸ்டெப்ஸ்ல நிறைய பிழைகள் இருக்குது. இதை பார்ப்போம். எனக்கு ஒரே விஷயத்தை காட்டணும். அந்த சரி, இதுவும் அதே தான். வெங்காயம் மெட்ரோடைய பிக்சர் இது. சரி, இது வந்து மைக்ரோஸ்கோப்ப. இது மைக்ரோஸ்கோப். அடுத்து வந்து அவ கையில வச்சு கொண்டு வலிக்கு. என்னடா இவங்க செய்யறாங்க, டிரெக்டா விஷயத்துக்கு வராம காய்ச்சிட்டே இருப்பாங்க சும்மா. அது இதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு இதுதான் முக்கியமா காட்டணும். சரி, இந்த நீங்க இத பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல காட்டிட்டே வரேன். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு வலிக்கின்றது இப்படி செவ்வக வடிவான ஒரு கண்ணாடி துணி மாதிரி. சரியா, இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க தண்ணி துளியும் எடுக்கிறேன். தண்ணி துளிக்கு மேலாலதான் அந்த வெங்காயம் மேற்றூரிய வைக்கணும். ஏன்னா நாங்க தண்ணியில வைக்காட்டி அந்த வெங்காயம் மேற்றூரி கொஞ்ச நேரத்துல காஞ்சி சுருங்கி போயிடும். அப்ப கலங்கள் ஒண்ணு எங்களுக்கு விளங்காது. அப்ப உடனே நாங்க அந்த தண்ணி துளியை வச்சுட்டு அதுக்கு மேலாலதான் வெங்காயம் மேற்றூரிய வச்சுட்டு இன்னொரு துண்டொண்டிக்கு அதுவும் மெல்லிய கண்ணாடி. சரியா, வலிக்கிய பார்க்க கொஞ்சம் மெல்லியது, அது கொஞ்சம் சதுர வடிவத்தில் இருக்கும். இப்படி சரியா, சதுர வடிவத்துல காணப்படும். அதுக்கு நான் சொல்றேன் மூடி துண்டுன்னு சொல்றேன். இப்படி சதுர வடிவத்துல காணப்படும். சின்ன அதாவது நான் உங்களுக்கு காட்டுறேன், பிக்சர் ஒன்று காட்டினேன். சரி, இவட கையில வச்சுட்டு உங்களுக்கு இதா இங்க பாருங்க, இதான் நல்ல படம் உண்டு. இப்ப இது வந்து வலிக்குத்தானே தேகி, இந்த செவ்வக வடிவத்துல காணப்படுறது வலிக்கு. இந்த வலிக்கு மேலால இவ இப்படி சாத்தி பிடிச்சிட்டு விளங்குது அவங்களுக்கு. சாத்தி வச்சுட்டிருக்கிறது வந்து சாய்த்தி வைத்துக் கொண்டிருப்பது வந்து மூடித்துண்டுன்னு சொல்லுவோம் நாங்க. சரியா, இங்கிலீஷ் சொல்றாங்க கவர் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. கவர் ஸ்லிப். சரியா, அப்ப பாருங்க, கவர் ஸ்லிப்ப நாங்க எடுத்து இந்த வெங்காயம் மேற்றோலுரிய மூடணும். இப்படி இதா இதை மட்டும் காட்டி முடிக்கிறேன் பாருங்க. அடுத்த காசுக்கு எனக்கு கலாட்டி கொண்டிக்க தேவையில்லை. இப்படி கவர் ஸ்லிப்பிக்கு தானே, இந்த கவர் ஸ்லிப் எடுத்து இப்படி மூடணும். இப்படியே சாத்தி அந்த தண்ணியோட வெங்காயம் மேற்றோலரையும் வச்சு மூடிடணும். மூடிடுத்தான் நாங்க நுணுகு காட்டி கீழே கொண்டு வைத்து வச்சு பார்க்கணும். சரியா, இப்ப மூடுற நேரம் ஒரு 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 மெத்தட் உண்டு. மூடுற நேரம் இந்த கவர் ஸ்லிப் எடுத்து அந்த தண்ணி வெங்காயம் மேற்றோலுரிக்கு தானே, இந்த வெங்காயம் மேற்றோலரையும் தண்ணியை வச்சு மூடுறதுக்கு ஒரு மெத்தட் உண்டு. இது பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல தானே, இந்த ப்ளூ கலர்ல காட்டிக்கிறது தண்ணியும் வெங்காயம் மேற்றோலரியும். சரியா, அதை வந்து வலிக்கு மேல வச்சுக்கிறாவ. இந்த இது வந்து மூடித்துண்டு. மூடித்துண்ட மூடுற நேரம் முதலாவது என்ன தெரியுமா செய்யணும் சொல்லுவாங்க, 45 பாகை சாய்வில் வைக்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி என்ன தெரியுமா, சாத்தி வைக்கணும். சரியா கோணம் 45 பாகையில் இருக்கிற மாதிரி. சரியா, இந்த பாருங்க, இந்த கோணம் உங்களுக்கு காட்டணே. நான் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டணே. இந்த பாருங்க, இது வந்து மூடித்துண்டு. இது மட்டும் தான் முக்கியமான விஷயம், மத்தெல்லாம் லேசி. மூடித்துண்டு. இது வந்து வலிக்கு. வலிக்கின்னு சொன்னா ஸ்லைடுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. மூடித்துணுன்னு சொன்னா கவர் ஸ்லிப்னு சொல்லுவோம். கட்டாயம் இங்கிலீஷ் வேர்டையும் பாடமாயிக்கோங்க. ஒரு நாள் நீங்க இளவலு போற தமிழ் வேர்டை யூஸ் பண்ண மாட்டீங்க. அதனால இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணுவோம்.
இப்போ இந்த தமிழ் வேர்டு தெரிஞ்சுக்கோங்க, ஆனா இங்கிலீஷ் வேர்டையும் ஆஃப் வச்சுக்கோங்க. சரியா? வலிக்கி ஸ்லைட், அடுத்து வந்து மூடி துண்டு காஸ்ட்லி. இப்ப என்ன செஞ்சுக்கிறான்டா, இங்கதான் தண்ணி, இதான் தண்ணி. இவ வந்து என்னமோ ப்ளூ கலர் ஆக்குறதுக்கு டை என்னமோ போட்டிக்கிறா போல, அது தேவையில்லை எங்களுக்கு. தண்ணியும் நீரும், அந்த நீருக்கு மேல நீர் துளியும், இப்படி சொல்றேன், நீர் துளியும் வெங்காயம் ஏற்றோடு உரியும். சரியா? அதுல வச்சுக்கிறா. இப்ப மூடி துண்டு எடுத்து இப்படி மூடணும். சரியா? மூன்ற நேரம் முதலாவது என்ன செய்யணும்டா, 45 பாகையில பிடிக்க சொல்லுவாங்க. 45 பாகைன்னா இதுதான் 45 பாகை. இந்த கோணம் 45 பாகை இருக்கணும். அந்த மூடி துண்டுக்கும் வலிக்கும் இடைப்பட்ட அந்த கோணம் தானே, அந்த கோணம் வந்து 45 பாகை இருக்கணும். சரியா? வச்சுட்டு இப்படி சாத்தி வச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமா படிச்சணும். இப்படி இந்த பாருங்க, இப்படி 45 பாயில வச்சாச்சா? வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு 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 அப்படியே மூடணும். சரியா? ஏன் அப்படி மூடுறோம்னு சொன்னா, இடையில வலிக்குமிழிகள் சிக்காமல் இருப்பதற்காக வேண்டி. சின்ன வலிக்குமிழிகள் சிக்கினா அந்த வலிக்குமிழிகளும் உங்களுக்கு கலங்கள் மாதிரி தென்படும். சரியா? நுணுக்காட்டிகளை பாக்குற நேரம் அந்த சின்ன வலிக்குமிழிகளும் உங்களுக்கு கலங்கள் போன்று தென்படும். அப்ப அது எங்களுக்கு அந்த நுணுக்காட்டில பாக்குற விஷயம் எல்லாம் பிழை ஆயிடும். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, வலிக்கைய வச்சு மூடுற நேரம் கட்டாயம் அந்த விஷயத்துல கவனமா வைக்கணும். 45 பாயில வச்சுதான் மூடணும். கொஞ்சம் மறைச்சு வச்சுக்கோங்க அதை. சரி, வலிக்கிறேன்னா அப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க, இப்ப என்ன செய்யறேன்னு பாருங்க. இத பாருங்க, மெது மெதுவா பணிக்கிறவ, மெது மெதுவா பணிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பணிச்சு, இந்த கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறான் அவ. இந்த கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு மூடியாச்சு. இப்ப அப்ப வலி இது நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு மூடியாச்சு. இப்ப வலிக்கு மேலால மூடி துண்டை வச்சு மூடியாச்சு. எதை நம்ம மூடுறோம் நாங்க, மூடாட்டி அந்த தண்ணி வடிஞ்சு போய்த்திரும். தண்ணியும் வெங்காயம் ஏற்றுள்ளையும் வடிஞ்சு போய்த்திரும். வடிச்சு போனா நாங்க இதை பாக்குறப்ப, அப்ப ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கிறதுக்கு தான் நாங்க மூடி துண்டு எடுத்து இப்படி மூடுற மாதிரி மூடி வைக்கிறோம். அப்ப நல்ல ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா நிற்கும். சரி, இது செஞ்சு பார்த்தாக்களுக்கு தான் உண்மையில நல்லா விளங்கும். செஞ்சு பார்க்க கிடைக்காட்டி எங்களுக்கு இப்படிதான் காட்டலாம். இது பாருங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா, இந்த பாருங்க, நுணுக்கு காட்டிகளை வச்சு, சரி, நுணுக்கு காட்டில் இந்த மாதிரி இந்த நான் சொல்ல நுணுக்கு காட்டி மேடைன்னு சொல்லுவோம். உண்மையில நாங்க நுணுக்கு காட்டில் எப்படி பாக்குறதுல உங்களுக்கு தேவையில்ல. அது நாங்க ஏலவெல்ல படிக்கிற விஷயம். அது நான் உங்களுக்கு ஏலவலுக்கு வந்தோம்னா, நுணுக்கு காட்டியிலிருந்து பெரிய தலை பொண்டைக்குது. நுணுக்கு காட்டியில கட்டமைப்புல நாங்க படிக்கிறேன். ஒவ்வொரு பாட்டை வச்சு படிக்கிறேன் நாங்க. அதுல உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நுணுக்கு காட்டிக்கு மேலால வச்சு, நுணுக்கு காட்டி மேடைன்னு சொல்லுவோம். இந்த மேடையில வச்சு இந்த தேகி இங்கே கண்ணை வச்சு பாக்குறது. பார்த்தா எங்களுக்கு இப்படிதான் விளங்கும் கலங்கள். சரியா? தாவர கலங்கள் இப்படி விளங்கும், விலங்கு கலங்கள் கொஞ்சம் வித்தியாசமா விளங்கும். விலங்கு கலங்கள் காட்டுறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று இல்ல, பார்த்த வரைக்கும் வீடியோ ஒன்று கிடைக்கல. பார்ப்போம், நான் அடுத்த கிளாஸ்ல இல்லட்டு உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் வீடியோ வந்து, அதை பார்த்துக்கோங்க. சரியா? சரி. இந்த பாருங்க, இது வந்து நாங்க அந்த கண்ண தசை கலங்கள் எடுக்கிற மாதிரி. சரியா? முதலாவது இது வந்து வலிக்கு எடுத்துக்கிறாங்க. வலிக்கு மேலால ஒரு தண்ணி துளி ஒன்றை போடணும். சரியா? போட்டுட்டு ஒரு டூத் பிக் எடுத்து கண்ணத்தை சுரண்டணும். அதுக்கிட்டு சும்மா தோண்டி விட்டுறலாம் வர புண்ணு ஆறதுக்கு. மேலால தடவினா போதும், கலங்கள் வந்துடும் கைக்கு. ஏன்னா கண்ணத்துல இருக்கிற கலங்கள் எல்லாம் சரியான சோப், லேசா கலண்டு வந்துடும். தடாவினா போதும், எங்களுக்கு படம் தேவையில்லை. மேலால தொட்டு தடாவினா போதும், கலங்கள் வந்துடும் கைக்குன்னு சொன்னா நான் சொல்றேன், அந்த டூத் பிக்கு வந்துடும். இந்த பாருங்க, வந்தோடனே அந்த டூத் பிக் எடுத்து இந்த தண்ணியில தேய்ச்சோன்னா அந்த டூத் பிக்ல இருக்கிற கலங்கள் அந்த தண்ணிக்கு வரும்.
இதுதான் பாருங்க. இவன் நல்ல நல்ல வீடியோ இது. இதுல பாருங்க, இது வந்து வலிக்கு தானே, வலிக்கு மேலால மூடி துண்டை வச்சு மூட்டுறாங்க பாருங்க. மூட்டுற நேரம் இங்கதான் பிள்ளைங்க நிறைய மிஸ்டேக் விடுற. மூட்டுற நேரம் இப்படி மூட்டுல சும்மா கொண்டு வந்து வச்சு மேலால வச்சு விடுற. அப்படி அப்படி இல்ல, சாத்தி வச்சு இப்படி மெதுவா பணிச்சணும். விளங்கிச்சா? மெதுவா பணிச்சோன்னு தான் எந்த வலிக்குமிலையும் சிக்காம வந்தீங்க. இன்னைக்கு இடையில இடையில வலிக்குமிழிகள் சிக்கித்தான் நீக்குது. இன்னைக்கு ஒரு வலிக்குமிழி சிக்கிது, விளங்குது உங்களுக்கு? இந்த இன்னைக்கு ஒரு வலிக்குமிழி சிக்கிது, இன்னைக்கு ஒரு வலிக்குமிழி சிக்கிக்குது. ஒழுங்கா பணிச்சான்னு சொன்னா வலிக்குமிழிகள் சிக்காது. சரியா? அவ்வளவுதான். தேகி இந்த இப்படிதான் எடுக்கிறதா. இந்த பாருங்க, இதுதான் டூத் பிக். மெதுவா தடாவினா சரி. இந்தா விளங்கிச்சா வேற என்ன செய்யறான்னு சொல்லி மெதுவா தடவுறாரு, அவ்வளவுதான். இப்படி இதா தேய்ச்சா சரி. இவ்வளவு ஒன்றுமே செய்ய தேவையில்ல. அப்ப எங்கிட்ட கண்ணத்தசையில் இருக்கிற களங்கள் எல்லாம் அந்த வலிக்கு வந்துடும். தேய்ச்சா சரி. மெதுவா வலிக்கிற தேய்ச்சான்னு சொன்னா கலந்து இதுதான் வந்துடும். இந்தா இப்படித்தான் நிற்கும் களங்கள். விலங்கு களங்களை பாருங்க எப்படி விளங்குதுன்னு சொல்லி. இந்தா இப்படி பறந்து 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 இடைவெளி இடைவெளியாய் நிறைய இடைவெளிகள் விட்டு விட்டு துண்டு துண்டா கலண்டுகள் போயிட்டீங்க. இந்த பாருங்க, துண்டு துண்டா ஆகிக்கிறதெல்லாம் களங்கள் தான். இதெல்லாம் விலங்கு களங்கள். நூறு காட்டிக்கல அவதானிச்சா இந்த பாருங்க, விலங்கு களங்கள் இப்படிதான் விளங்கும். இந்த இப்படிதான் விலங்கு களங்கள் விளங்கும். தாவர களங்கள் விளங்குற ஒரு மாதிரி, விலங்கு களங்கள் விளங்குற ஒரு மாதிரி தான். இப்படித்தான் விலங்கு களங்கள் எங்களுக்கு தென்பட போகுது. சரி, ஸ்கூல்ல செஞ்சுக்கிறாக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? ஸ்கூல்ல இது செஞ்சு பார்த்தாக்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுவோம். ஸ்கூல் நிறைய பேர் செஞ்சு 3-4 பேர் தான் செஞ்சுக்கிறீங்க. சரி, பிரச்சனை இல்லை. ரைட், அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நாங்க நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். நோட்ஸை நீங்க பார்த்து எழுதிட்டு வாங்க, இந்த நுண்கு காட்சி சம்பந்தமான நோட்ஸ். அடுத்த கிளாஸ்ல நாங்க தாவர களங்கள் விலங்கு களங்கள்ட பகுதியை முடிச்சுட்டு நாங்க இலையூர் பிரிவு ஒடுக்கட் பிரிவுக்கு வரணும். சரி, அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.